எல்லாரும் என்ன ரெட்டாக கட்டிட்டு ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறான்னு நான் நினச்சேன். அதுதான் இல்லை, எல்லாம் மாநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. என்ன மாநாடுன்னு பார்த்தா டிஎம்கே பெண்கள் உமன்ஸ் மாநாடாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனைத்து மகளிர் அணியும் ஒன்று சேர்த்திட்டாங்க. ஒன்று சேர்த்தி அவங்க நல்லது பண்ணுறீங்களான்னு பார்த்தா நல்லதே பண்ணுறது கிடையாது. மதுக்கடைகளெல்லாம் திறந்து வச்சு அனைத்து பெண்களின் தாலி அறுபடுறதுக்கு காரணமே இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சி இருக்கிற வரையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டனே கிடையாது. சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கான்னு கேட்டே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத அந்த ஆட்சியில் மகளிருக்கு கூட்டு போய் 200 ருபீஸ் கொடுத்தா ஒரு புடவையை கொடுத்து அத்தனை பேரையும் கூட்டின்னு போய் கூட்டத்தை காமிச்சு, நானும் என்னமோ மருவத்தூரில் இந்த பொம்பளைங்களை அத்தனை பேரையும் கூட்டின்னு போய் ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு டிஏ சக்தின்னு சொல்லி கோஷம் போடுவான்னு பார்த்தா இது டிஎம்கே மாநாடா எனக்கு இதுக்கப்புறமா தான் தெரியுது. அதனால் பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லாத அந்த ஆட்சியில் பெண்களுக்கான ஒரு மாநாடு என்றது ஒரு காமெடியாக தான் இருக்குது. இந்த காமெடியான ஒரு டிஎம்கே ஆட்சி முடியும் வரை பெண்களுக்கான பாதுகாப்பு என்றைக்குமே உறுதியாகாது. அதை இந்த பெண்கள் தான் முடிவு பண்ணணும், இந்த ஆட்சி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு.